ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எல்லாருமே வந்து அவங்களோட லவ் ஸ்டோரி தான் சொல்லுவாங்க. ஸோ எங்களுக்கு வந்து அதை விட எங்கள் பொண்ணு பிறந்த ஸ்டோரி தான் எங்களுக்கு வந்து உங்ககிட்ட ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. சரி சொல்லிட்டு அந்த ஸ்டோரியை தான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஸ்டோரியோட வீடியோ தான் இந்த வீடியோ. அந்த ஸ்டோரி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இவங்க ஸ்டார்டிங்லேருந்தே சொல்கிறேன். அந்த கன்சீவ் ஆனது வந்து எப்போன்னா, அந்த கோவிட் லாக்டவுனை வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு 10 டேஸ் முன்னாடி தான் வந்து கன்சீவ் ஆகிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ அந்த ரிப்போர்ட் வந்த உடனே ஓகே, எல்லாருமே ஹாப்பியாக இருந்தோம். கரெக்டாக அந்த ரிப்போர்ட் வந்து ஒரு 10 டேஸில் தான் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ண உடனே ஆஃபீஸ்லாம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருந்தாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வீட்டில் தான் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணியிருந்தோம். சரி, நமக்கும் ஒரு ஜாலியாக இருந்தது. சரி, ஓகே, நம்ம வீட்லேயே தான் இருக்க போகிறோம். லாக்டவுனில் அந்த டைமில் வீட்டில் தான் இருக்க போகிறோம். ஒய்ஃபும் நல்லா பார்த்துக்கலாம், கூடவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு ஹாப்பியாகவும் இருந்தது. கரெக்டாக அந்த டைமில் தான் அந்த ஏப்ரல் மார்ச் மிட்ல வந்து ரிப்போர்ட்லாம் வந்தது. அந்த மார்ச் லாஸ்ட்டில் வந்து லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்புறம் கரெக்டாக ஏப்ரல் ஒரு 5th போல் என் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து ப்ராப்ளமாக இருக்குது, அதனால் உங்களை ஹோல்டில் தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆஃப் மாதிரி பண்ணி உட்கார வச்சுட்டாங்க. ஒர்க்கும் இல்லாமல் போயிடுச்சு. நீங்கள் எதாவது சொல்லு. ஒர்க் இல்லாத போதும் நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு. மாதம் மந்த்லி போயிட்டு செக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அந்த ப்ரெக்னென்சி ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம் அப்படின்னு பார்க்கும் போது தான் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு மந்த்லி கூப்பிட்டு போவாங்க. செக்கப்லாம் போயிட்டு தான் வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து 5th மந்த் ஸ்டார்ட் ஆச்சு. அதுதான் அந்த ஆஃபீஸில் வந்து கொஞ்சம் இதாகி ஜாப் வந்து இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு மாதிரி இருந்தது. இருந்தாலும் வீட்டில் தான் இருக்க போகிறோம். அப்போ அவ்வளோ நாள் லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரியல. அப்போது வீட்லேயே கொஞ்ச நாள் அப்படியே ஜாலியாக போச்சு. சரி, எனக்கு ஒரு அந்த டைமில் கெட்டதுலேயும் ஒரு நல்லது எனக்கு என்னென்னா, வேலை இல்லாமல் வெட்டியாக இருந்தாலும், வேலை இல்லையேன்னு ஒரு கஷ்டம்லாம் இருந்தாலும், அந்த டைமில் ஒய்ஃப் கூடயே இருக்கோமே. ப்ரெக்னென்சி டைமில் A to Z காலையில் ஆரம்பித்து நைட்டு தூங்குற வரையும் கூடவே இருக்கோமே. வெளியே எங்கேயும் போகிற வேலை இல்லை, லாக்டவுனும் போட்டாங்க, வெளியே போகிற வேலையே இல்லை, உள்ளே தான் இருந்தோம். ஸோ கூடவே இருக்கோமேன்ற ஒரு சந்தோஷம் இருந்துச்சு எனக்கு. அப்படியே போயிடுச்சு. வேற இந்த 5th மந்த் எதுவுமே பண்ணல. 5th மந்த்லாம் பண்ணாங்களா? சும்மா வீட்ல இருந்தெல்லாம் வரல யாரும். வீட்டிலேருந்து இவங்க ஒய்ஃப் வீட்டிலேருந்து யாரும் வர முடியல. நிறைய பர்மிஷன் அந்த இதெல்லாம் ரெகுலேஷன்ஸ்லாம் இருந்துச்சு, வர முடியல. 5th மந்த்து சும்மா வீட்லேயே நாங்களே வந்து சும்மா எங்களோட இந்த பக்கத்துலேயே இருக்கவங்கள வச்சு மட்டும்தான் பண்ணோம். பண்ணிவிட்டு அப்படியே அது முடிச்சாச்சு. அப்புறம் 7th மந்த்து பண்ணாங்க. 7th மந்த்தும் பண்ணல. 7th மந்த்தும் வரலையா? அவங்க வீட்டிலேருந்து வரல. எனக்கு கரெக்டாக எனக்கு அந்த விஷயம்லாம் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதுதான் அவங்க வீட்டிலேருந்து 7th மந்த்தும் வர முடியல. ஃபுல்லாக வீடியோ காலில் இங்கேருந்து பேசுறது அவ்வளோதான். எல்லாருக்குமே இந்த டைமில் போய் பார்க்கணும், வீட்டில் பேரண்ட்ஸ்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசைலாம் இருக்கும். ஆனால் அந்த லாக்டவுனால் அது எல்லாமே கட் ஆகிடுச்சு. இருந்தாலும் நான் கூடவே இருந்தேன். எல்லாமே அப்படியே போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து 9th மந்த்து வளைகாப்பு தானே பண்ணோம். வளைகாப்பு 9th மந்த் பண்ணோம். அப்போ ஓரளவு கோவிட் வந்து கொஞ்சம் ஓரளவு செட்டில் ஆயிடுச்சு. இப்படி வச்சிருக்கேன். அந்த டைம்ல வந்து செப்டம்பர் மந்த் வந்து வளைகாப்பு பண்ணது. அப்போ வந்து கோவிட் வந்து கொஞ்சம் ஓரளவு செட்டில் ஆயிட்டு இருந்தது. சரி, நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல. நம்மளே மட்டும் செஞ்சிடலாமா, இல்லை எல்லாரையும் கூப்பிட்டு செய்யலாமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். சரி, சரி, எப்படி வீட்லயும் சொல்லிட்டு அவங்களும் வந்து எல்லாமே ரெடிலாம் பண்ணிட்டாங்க. சரி, அனுப்புவோம். அங்கேருந்து அவங்க சென்னையிலேருந்து நம்ம இங்கே வந்து வர முடியுமா, அவங்களும் ஒரு டவுட்டாக தான் இருந்தாங்க. நம்ம வந்து நம்ம பொண்ணுக்கு வந்து நம்ம செய்ய முடியுமா ஃபங்க்ஷனு அப்படின்லாம் யோசிச்சுட்டு ஒரு யோசனையிலே தான் வந்தாங்க. வந்து எப்படி ரீச் ஆயிட்டாங்க. அதான் அவங்க வந்து ரீச் ஆயிட்டாங்க. இங்கே வளைகாப்பு முடிச்சுட்டு அதுல இன்னொன்னு அவங்கள என்னன்னா, கூப்பிட்டு போயிட்டாங்க. அதுல இன்னொன்னு என்னன்னா ஹைலைட்டு, அவங்க அம்மா வீட்ல இருந்து வந்தாங்கன்னா நான் வந்து ஸ்ட்ரெயிட்டா பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. 1/2 மணி நேரம் என்ன வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. இல்ல, நீ பார்க்க கூடாது, உடனே எல்லாம் பார்க்க விட மாட்டோம்,
எங்க இதுல வந்து நாங்க அப்படிதான் பண்ணுவோம். நீ வந்து உடனே உங்க அம்மா அப்பாவெல்லாம் பார்க்கக்கூடாது. 1/2 அன் ஹவர் நீ வெயிட் பண்ணணும் அப்படின்னு. சரி நானும் 1/2 அன் ஹவரா வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் எங்க அம்மாவையும் எங்க அப்பாவையும். அதுக்கு நடுவுல அவங்க அம்மா அப்பாவுக்கு அவங்களுக்கே கொரோனா வந்துச்சு. 2 பேருக்குமே கொரோனா வந்துருச்சு. 2 பேருக்குமே கொரோனா வந்து ஹாஸ்பிட்டல்லாம் அட்மிட் ஆகி அந்த டைம்ல கூட எங்களால போய் பார்க்க முடியாத மாதிரி தான் சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஆனா இவங்க கன்சீவா இருந்ததால ஹாஸ்பிட்டல்ல போய் கூட்டு போறது நல்லது இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னதால அதுக்கும் எங்களால கூட்டு போக ஒரு முடியாம பக்கம் போச்சு. ஒரு கஷ்டமா இருந்தது. ஐயோ போய் பார்க்க முடியலையே, என்னடா இது, நானும் கன்சீவா இருக்கேன், என்னாலயும் போக முடியல. சரி கோவிட்ல இங்க இருந்தும் அங்கேயும் போக முடியல. அவங்களும் சரி சரி விடுமா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுட்டாங்க. அதுதான். அதுக்கப்புறம் வளைகாப்பு பண்ணாங்க. வளைகாப்பு பண்ணி எங்களை கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போயிட்டோன்னே செப்டம்பர் எனக்கு செப்டம்பர் 20 2020 அந்த டேட்டில் தான் வளைகாப்பு நடந்துச்சு. இவங்களை கூப்பிட்டும் போயிட்டாங்க. கூப்பிட்டு போனோடனே நான் எனக்கு இப்போ அனுப்புறதுக்குலாம் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. எனக்கு கூடவே இருக்கணும் அப்படின்றது தான் எனக்கு இருந்துச்சு. தெரியுவாங்க, அழுதுட்டாரு. அழுதுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கூடவே போனோன்னு தான் எனக்கு ஆசை. ஆனால் கூடவே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே நம்ம ஒரு 2 days கழிச்சு போய்க்கலாம் அப்படின்னு. அப்பயும் நான் ஒர்க் பண்ணல. அப்பயும் வெட்டியாக தான் இருந்தேன். சரி போயிடலான்னு தான் பிளானு. ஆனால் கூட போகக்கூடாது, நீ ஒரு 2 days கழிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்க பேபிக்கு வந்து டெலிவரி டேட் என்ன கொடுத்துருந்தாங்க? எனக்கு நவம்பர் 1 இல்லைன்னா 5. நவம்பர் 1 அப்படி இல்லைன்னா 5 டேட் கொடுத்துருந்தாங்க. இவங்க வந்து செப்டம்பர் 20 வந்து இங்கேருந்து வளைகாப்பு முடிச்சுட்டு போயிட்டாங்க. போயிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு 2 days போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தோம். அதுக்கப்புறம் நான் எப்போ வந்தேன்? செப்டம்பர் 20 நான் வளைகாப்பு பண்ணி சண்டே தான் அன்னைக்கு தான் வளைகாப்பு பண்ணி நான் போயிட்டேன். இவர் வந்து ஆக்சுவலாக வந்து வெனஸ்டே வர்றதா பிளான்ல இருந்தார். சரி நம்மளும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருந்தேன். அப்புறம் அவரும் சரி அப்படி இப்படின்னு இருந்துட்டாரு. அவரும் வரல. சரி நானும் இல்லை நான் நெக்ஸ்ட் வீக்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு ஒரு 1 வீக் தான் இருந்தேன். அந்த 1 வீக் தான் இருந்தேன். அதுக்குள்ளே என்னாச்சு, சரி இவர் என்ன பண்ணாரு, நெக்ஸ்ட் வீக் வந்து மண்டே இல்லைன்னா வெனஸ்டே வரலாம் அப்படின்னு தான் பிளான்ல இருந்தார். கடைசியில பார்த்தா எனக்கு வந்து செப்டம்பர் 29th டியூஸ்டே நைட் அன்னைக்கே எனக்கு வந்து லைட்டாக பெயின் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி பெயினாக இருக்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி எங்கள் அப்பா என்ன சொன்னாங்க, வாமா நம்ம ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம் அப்படின்னு. இவருக்கு நான் கால் பண்ணி சொல்லிட்டேன் இது மாதிரி ஆயிடுச்சுன்னு. இவரா படபடன்னு ஆயிட்டாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கேருந்து கிளம்பி வரேன். மிட் நைட் டைம்லேயே சொன்னாங்க நான் கிளம்பி வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஆனால் அவங்க அப்பா அதுக்கப்புறம் திருப்பி ஃபோன் பண்ணி இல்லை நார்மல் ஆயிட்டாங்க, இப்போ நீங்கள் வர வேணாம், ரொம்ப எமர்ஜென்சிலாம் இல்லை, அதனால் நீங்கள் இப்போவே வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பா சொல்லிட்டாரு, இல்லப்பா இப்போ வந்து டெலிவரிக்கான பெயின் இல்ல அது. அது வந்து ஹீட்டான பெயின் தான் இருக்கு. அதனால வேண்டாம், நீ வர வேண்டாம். இன்னும் 1 வீக் டைம் கொடுத்துருக்காங்க. அப்போ நீ வந்து பாருப்பா, இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து என்ன சொல்லிட்டாங்க, ஹாஸ்பிட்டல்ல நீங்க அட்மிட் ஆயிட்டு வெனஸ்டே மார்னிங் நீங்க டிஸ்சார்ஜ் ஆகி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரின்னு வெனஸ்டே அன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டு சரின்ட்டுன்னு நார்மலாக தான் இருந்தது. 2 நாள் வெனஸ்டே அன்னைக்கு இருந்தேன். வெனஸ்டே தேர்ஸ்டே வந்து நார்மலாக தான் இருந்துச்சு. தேர்ஸ்டே ஈவினிங் என்ன ஆச்சு, திருப்பியும் மறுபடியும் பெயின் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. சரி அப்புறம் என்ன பண்ணேன், இவர் என்ன பண்ணி இவர் ஆனால் வந்து இன்னொரு லக் என்னன்னா இவர் தேர்ஸ்டே அன்னைக்கு கிளம்பி வந்துட்டாரு. மார்னிங்கே கிளம்பி வந்துட்டாரு. வந்துட்டு மார்னிங்ல நான் மதியானத்துக்கு ஈவினிங் தான் கிளம்பி வந்தேன்னு நினைக்கிறேன். ஈவினிங் தான் கிளம்பி வந்தேன். வந்துட்டு அங்கே இருந்தேன். தேர்ஸ்டே ஃப்ரைடே தானே பாப்பா பிறந்தா, ஃப்ரைடே சாட்டர்டே பிறந்தா. ஃப்ரைடே வந்து தேர்ஸ்டே நான் வந்துட்டேன். தேர்ஸ்டே வந்துட்டு எனக்கு பெயின் அப்போதான் லைட்டாக ஸ்டார்ட் ஆச்சு. சரி பெயின் லைட்டாக ஸ்டார்ட் ஆகுது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரி ஃப்ரைடே நம்ம செக்அப் போனோம் ஹாஸ்பிட்டல். ஆமாம் ஃப்ரைடே அன்னைக்கு செக்அப்புக்கும் போனோம். செக்அப் போனதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, இது வந்து நார்மல் பெயின் தான், நீங்க இப்போ இது பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டெலிவரி பெயின் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எங்களை அன்னைக்கு வந்து அந்த ஃப்ரைடே வந்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. எல்லாமே ஸ்கேன்ல இருந்து செக்அப்ல இருந்து எல்லாமே பார்த்துட்டு குழந்தைலாம் திரும்பிடுச்சு, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. உன்னோட இது வந்து டெலிவரி டைம் வந்து இன்னும் உனக்கு டைம் வந்து இன்னும் வரல, அதனால வந்து உனக்கு இன்னும் 1 வீக் இல்லைன்னா 2 வீக்ல வந்து உனக்கு குழந்தை பிறந்துருமா, இப்போ வந்து உனக்கு டெலிவரி பெயின் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி இன்னும் வாட்டர் லெவல்லேருந்து எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே நார்மல் தான். சரி நம்ம இங்கே இருக்கிறது நம்ம வீட்டுக்கே போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து வந்துட்டோம். ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கும் வந்துட்டு ஃப்ரைடே நைட்டு
வலி சொல்ல முடியாத வலி. அந்த மாதிரி வலி, பேக் பெயின் ரொம்ப அதிகமா இருந்தது. எப்படி சொல்றதுன்னே தெரியல. வயிறு இழுக்குது, முதுகு வலிக்குது. அன்னைக்கு நைட்டெல்லாம் இவரு ஒரு பக்கம் எனக்கு முதுகுல தைலம்லாம் தேய்ச்சு விடுறது, எங்க அப்பா வந்து காலெல்லாம் புடிச்சு விடுறது. அப்படியே ரொம்ப டேக் கேரா இருந்தது. அந்த டைம்ல வந்து ரொம்ப அ ஆமா. அது அப்படியே அ போச்சு. அ எனக்கு அந்த டைம்ல கூட இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட பெரிய அவ்வளோ நாள் நான் யோசிச்சது அது அந்த டைம்ல கரெக்டா இருக்கணும் கூட அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இவங்க டெலிவரி டேட்டும் வந்து செப்டம்பர் 5 அந்த டைம்ல தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அக்டோபர் தான் ஸ்டார்டிங்கே. அக்டோபர் 2ஆம் தேதி தான் அக்டோபர் அன்னைக்கு 1 தான் பெயின் ரொம்ப ஸ்டார்ட் ஆச்சு. பெயின். தர்ஸ்டே. அந்த ஃப்ரைடே வந்து நான் இருக்கேன் கூட. நான் இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் போனேன். அக்டோபர் 2லாம் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்தேன். எல்லாமே நார்மல் தான் சொன்னாங்க. அன்னைக்கு நைட்டு தான் செம்மையா பெயின். இவங்களுக்கு செம்ம பெயின். அடுத்த நாள் காலையில என்ன நடந்ததுன்னா, சரி இங்கேருந்து எங்க அத்தை வந்து இந்த மாதிரி ஒரு இது சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி சோடா, சோடா பால் சோடாவும் பாலும் மிக்ஸ் பண்ணி குடிச்சா பெயின் கொஞ்சம் குறையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அம்பத்தூர், சென்னையில் தான் இவங்க வந்தாங்க. சென்னையில் ஃபுல்லாக அம்பத்தூர் சோடா தேடி ஒரு இடத்துல போயிட்டு சோடாவை வாங்கிட்டு பாலும் வாங்கிட்டு வீட்டுக்கு வரேன் காலையில். ஆக்சுவலாக அக்டோபர் 3 சாட்டர்டே அன்னைக்கு காலையில். காலையில வந்து என்னன்னா புரட்டாசி, அப்போ வந்து புரட்டாசி மந்த்து. ஸோ எங்க அம்மா வந்து சரி சாமிலாம் கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் ஒரு 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 8:30 8:45 இருக்கும் மார்னிங். அப்பதான் வந்து என்ன பண்ணாங்க, எனக்கு ரொம்ப பெயினா இருக்குன்னு சொல்லிட்டு, சரி நான் போய் சோடாவாவது வாங்கிட்டு வரேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. போயிட்டு எங்கேயுமே இல்லையாம் சோடா சுத்தம். அது வந்து கோலி சோடான்னு சொல்லுவாங்க. கோலி சோடான்னு அது சொன்னதால அது கிடைக்கவே இல்லை. கிடைக்கவே இல்ல. சென்னையில எந்த எங்கேயுமே ஒரு கிடைக்கல. லோக்கல் கடையிலயும் கோலி சோடாலாம் இல்லை, கோலி சோடாலாம் இல்லைன்னு தான் நார்மலா சொன்னாங்க. சோடா மாரி இருக்கு பாட்டில். அந்த 10 ரூபீஸ் பாட்டில் அதெல்லாம் அப்புறம் இருந்துச்சு. ஒரு கடையை கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்துட்டு அந்த சோடாவை பாலில் இவங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம். அவங்க குடிக்கிறப்போ கரெக்டாக அந்த வாட்ரு எனக்கு பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் பனிக்குடம் ஆனோடனே உடைஞ்சிருச்சு பனிக்கூடம் எனக்கு அந்த உடஞ்சிருச்சு. டைம்ல. அவ்வளோதான், கண்டிப்பாக இப்போ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டே போய் ஆகணுன்ற சுச்சுவேஷன் வந்துருச்சு. அப்போ சரின்னு சொல்லிட்டு எனக்கு கார் டிரைவ் பண்ண தெரியாது. பக்கத்தில் இருந்தாங்க. அவங்க வீட்டில் கார் இருந்துச்சு. அந்த காரை வந்து அவங்க கிட்ட அதுக்கப்புறம் கேட்டு அந்த அப்பா தான். இவங்க அப்பா வந்து காரை ஓட்டிட்டு கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து. என் மடியில் தான் படுத்துட்டு இருந்தாங்க. ஒரு பாட்டி வீட்டு பக்கத்தில் அந்த அந்த ஏரியாவில் கொஞ்சம் அந்த பிரசவம் ரிலேட்டடான எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அவங்களும் அதுக்கப்புறம் எங்கள் கூட காரில் வந்தாங்க. இவங்க அப்பா இவங்க அப்பா நான், அந்த பாட்டி. அவங்க அம்மா வரல. அம்மா அவங்க அம்மா வரல. அவங்க ஏன்னா வீட்டில் எல்லாமே செஞ்சு வச்சு லாக் அப்படியே போட்டு இருக்கு, அப்படி லாக் போட்டு வரான்ற மாதிரி அவங்க இது பண்ணி வெயிட் பண்ணிட்டாங்க அங்க. ட்ரெஸ்லாம் பேக் ட்ரெஸ்லாம் பண்ணி ஆமா எல்லாமே எதுவுமே வந்து நாங்க உடனே கிளம்பிட்டோம். ஏன்னா அங்கேருந்து கொஞ்சம் தூரம். அது கரெக்டாக 9 o'clock 10 o'clock சாட்டர்டே மார்னிங் கொஞ்சம் ரோட்லாம் ரஷ்ஷாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே பயம் வேற எங்களுக்கு. பயந்துட்டு உடனே கிளம்பிட்டோம். 1/2 கிளம்பிட்டு ஹவர் ஆகும்ல. அங்கே அம்பத்தூர்லேருந்து WCF ஹாஸ்பிட்டல், அது என்ன ஏரியா, வில்லிவாக்கம். வில்லிவாக்கம். எவ்வளோ எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் அது? இதெல்லாம் ஒரு 1/2 ஹவர் ஒரு 45 ஹாஃப் அன் மினிட்ஸ் ஹவருக்கு ஆகும். மேலே ட்ராவல் பண்ணணும் அங்கேருந்து. செம்ம டிராஃபிக்கு. அங்க மடியில் இன்னும் போட்டு செம்மையா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களும். அந்த பாட்டி வேற, நீ அழுவாதம்மா குழந்தை தலை ஏதோ திரும்பிரும், வெளியே வராது, திரும்பிடும். இது நீ ஏதோ இந்த சொல்லி பக்கம் அவங்க திரும்பி படுமா, பயமுறுத்துறாங்க அவங்க. நீ அந்த பக்கம் திரும்பி படுமா, நீ இந்த பக்கம் திரும்பி படுத்தினா குழந்தையோட வயிறு மேல ஏறிக்குமா, திரும்புமா, இந்த பக்கம் திரும்ப. செம்ம பெயின், செம்மையா அழுவ ஆரம்பிச்சு. நான் ஒரு பக்கம் அழுவுறேன், அவங்க அப்பா ஒரு பக்கம் ஒரு மாதிரி கண்டுக்கலையும் வண்டி ஓட்டின்னு அவரு வேகமா. வண்டி ஓட்டிட்டு அதுல போறாரு. இன்னொன்னு என்னன்னா, அந்த ரோட்ல வேற அந்த டைம்ல வந்து அம்பத்தூர் எஸ்டேட்னு ஒரு ஏரியா இருக்கு. அங்க இருந்து பாடியில இருந்து போற இடத்துல வந்து ஃபுல்லா ரோடு வேற போட்டுட்டு இருக்காங்க. அந்த ரோடு போட்டுட்டு இருக்கல ஃபுல்லா அப் அண்ட் டவுன் இப்படி அப்படியுமா இருக்கு. சரி எங்க அப்பாவ செமையா திட்டுறேன் நானு. "சீக்கிரமா போப்பா, சீக்கிரமா போப்பா. ஏன்பா இவ்ளோ ஸ்லோவா ஓட்டுற? வேகமா ஓட்டிட்டு போயேன்ப்பா" அப்படின்ற. "அம்மா ரோடு சரியில்லம்மா. நான் என்னம்மா பண்றது? ஃபாஸ்ட்டாவும் முடியலம்மா" அப்படின்னு எங்க அப்பா ஒரு பக்கம். எங்க அப்பாவ செமையா அப்போ ஷோல்டர்ல போட்டு செம்ம அடி அடிச்சுட்டேன் நான் அவர. எனக்கு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கூட இல்ல. 5 மினிட்ஸ் இருந்தா கூட எனக்கு வந்து கார்லயே எனக்கு டெலிவரி ஆயிருக்கும். அந்த ம். மாதிரி எனக்கு அப்புறம் கரெக்டா பெயின் போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் போய் ரீச் பண்ணிட்டோம். ரீச் பண்ணி பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரெச்சர்ல கூட என்ன 10:50 எடுத்துட்டு போல. அப்படியே தூக்கின்னு அப்படியே போயிட்டாங்க என்ன. கூட்டு போயிட்டாங்க உள்ள. 10:50 அந்த டைம் இருக்கும். போயிட்டு உள்ள கூட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா நாங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உள்ள போனாங்க. ஏதோ இந்த கார்ல மாதிரி பார்க்கிங் பண்ணிட்டு ஒரு காரை பார்க்கிங் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல் அமௌண்ட் கட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நானும் அவரும் என்ன பண்ணோம், அந்த ஏடிஎம்க்கு போனோம். அதுக்குள்ளே அவங்க அம்மாவும் இவங்க அம்மாவும் வந்துட்டாங்க. வந்துட்டாங்க. எதில் வந்தாங்க அவங்க?
ஆமா, அந்த ஆட்டோல ஆட்டோவில் வந்துட்டாங்க அவங்க. நான் போயிட்டு அப்போ வந்து டைம் பாப்பா பிறந்த டைம்னா 10:25 10:48 10:48 ஆ அதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி தான் இவங்களை ஹாஸ்பிட்டலே எடுத்து போயிட்டாங்க வந்து விட்டுமே. எனக்கு வந்து எப்படின்னா உள்ள கூட்டு போனாங்க. எங்க ஸ்ட்ரெச்சர்ல எல்லாம் எதுவுமே கூட்டு போல. அப்படியே இவங்க ஒரு பக்கம் ஷோல்டர்ல புடிச்சிட்டு அவங்க புடிச்சிட்டு வேகமா கூட்டு போயிட்டாங்க. உள்ள போன உடனே படுக்க வச்சுட்டாங்க. படுக்க வச்ச உடனே குளுக்கோஸ் ட்ரிப்ஸோ எதுவுமே போடவே இல்லை. அப்படியே போய் படுத்தேன். படுத்த உடனே சரி குழந்தை இது பண்ணலாம், எப்படி வாட்டர் லெவல் இருக்கலாம் அப்படின்னு பாக்குறதுக்குள்ளேயே எனக்கு டெலிவரியே ஆயிடுச்சு. ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் நான் போயிட்டு டெலிவரியே. இவங்க அம்மா வந்துட்டாங்க, அவங்கள வெயிட் பண்ண சொல்லிட்டு நான் ஏடிஎம் போயிருந்தேன், காசு எடுத்துட்டு வரேன், பில்லு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்காக போயிருந்தேன். போயிட்டு நான் வந்த உடனே குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. குழந்தை பிறந்துருச்சுன்னு சொன்னாங்க. குழந்தை பிறந்துருச்சுன்னு சொன்ன உடனே இவரு என்ன குழந்தைம்மான்னு கேட்கல, கலரா இருக்காமா குழந்தை அப்படின்னு தான் கேட்டேன். எங்க அம்மா நான் டெலிவரி ஆயிட்டு கொஞ்சம் ஓரளவு ரொம்ப மயக்கம்லாம் எதுவுமே போடல. நார்மலாக தான், நார்மல் டெலிவரி தான் எனக்கு ஆச்சு. எந்த மயக்கம் எந்த இதுவுமே போடல. குளுக்கோஸ் மட்டும் போட்டுட்டு அப்புறம் வந்து அன்னைக்கு அது வெளியே வந்தோடனே எங்கள் அம்மா சொல்கிறாங்க, அம்மா தம்பி வந்தாருமா, வந்த உடனே குழந்தை என்ன குழந்தைம்மான்னு கேட்கல, கலரா இருக்கா குழந்தை அப்படின்னு தான் கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா குழந்தை அவங்க அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதான் நான் வந்தோடனே இது மாதிரி பொண்ணு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதுவே ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கலராக இருக்கா அது மாதிரி அதுக்கு முன்னாடியே கேட்டேன். நல்லா கலராக இருக்குப்பா அப்படின்னாங்க. நான் உடனே ஏறி ஜம்ப்லாம் பண்ணி குதிச்சு செம்ம ஜாலியாகிடுச்சு. அப்புறம் போயிட்டு தான் அப்புறம் பாப்பாவை பார்த்தோம். அந்த பாப்பாவை பார்த்த வீடியோலாம் நான் வந்து உங்களுக்கு சைடில் காமிக்கிறேன். இதுதான் எனக்கு அந்த டைமில் இவங்க கூட இருந்துடணும் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய ரொம்ப நாள் அந்த ஒரு ஆசை. அது வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் அம்மா வீட்டில் போய் இருப்பாங்க. திடீர்னு வந்து இந்த மாதிரி குழந்தை பிறந்துச்சுன்னு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்லாம் போய் பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அந்த அந்த டைமில் இருக்கணும் அப்படின்னு கூடவே இருந்துடணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அது எனக்கு கரெக்டாக அது நடந்துச்சு. நானே இவங்களை நானே என் மடியில் எடுத்து போட்டு என் மடியில் தான் படுத்துட்டு ஹாஸ்பிட்டல் வரையும் போனோம். போய் அந்த டைம்லேயும் கூட இருந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக நார்மல் டெலிவரி தான் ஆச்சு. ஆப்ரேஷன் மாதிரி எதுவும் போயிடுமோன்னு பயந்தோம், அதுவும் இல்லை. ஸோ இப்போ வந்து பாப்பாவுக்கு 3+ இயர்ஸ் ஆயிடுச்சு வயசு. ஏஜ் வந்து இப்போது 3 இயர்ஸ் அண்ட் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3.5 இயர்ஸ் ஆயிடுச்சு ஏஜ். நான் அவளோட வீடியோஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இன்ஸ்டாகிராமில் பண்ணுற ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நான் உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் சைடில் கொடுக்குறோம். நீங்கள் பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா அவளோட ரீல்ஸ்லாம் போய் பாருங்கள், என்ன அட்டகாசம் இப்போ பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் பாப்பா பிறந்ததோட ஸ்டோரி. வேறு எதாவது சொல்லுமா? அவ்வளோதான். அன்னைக்கு அதுக்கப்புறம் உடனே டிஸ்சார்ஜும் பண்ணிட்டாங்க அன்னைக்கு ஹாஸ்பிட்டல். இன்னும் ஹைலைட்னா அன்னைக்கே என்ன டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து எந்த இதுவுமே ரொம்பலாம் இல்லை, அதனால டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே என்ன டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டு ஆமாம், டிஸ்சார்ஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. பண்ணி ஆமாம், ஆர்த்திலாம் எடுத்து உள்ள நான் ஹாஸ்பிட்டல்லேருந்தே எல்லாருக்கும் எங்கள் வீடு எங்கள் அம்மா அப்பாலாம் வந்து கடலூரில் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்ததுக்கப்புறம் நான் உள்ளே போயிட்டு தான் வீடியோ கால்லாம் பண்ணி பாப்பாவை காமிச்சேன். எல்லாருக்கும் ஃபோன் போட்டு சொன்னேன், இது மாதிரி பொண்ணு பிறந்திருக்குன்ட்டு. ஸோ அவ்வளோதான், ஹாப்பி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அன்றைக்கே இவங்களுக்கும் ஹெல்த்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்தது. உடனே டிஸ்சார்ஜும் உடனே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டில் பாப்பாவை ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிட்டு போன வீடியோலாம் நான் சைடில் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாப்பா வந்து 3 ஆமாம், அது வெயிட் மட்டும் கம்மியாக இருந்தா. ஏன்னா வந்து 1 மந்த் செப்டம்பர் 5th வந்து டேட் கொடுத்துருந்தாங்க. நவம்பர் 5th டேட் கொடுத்துருந்தாங்க. அக்டோபர் 3rd அவள் பிறந்துட்டா. 1 மந்த்துக்கு முன்னாடியே பிறந்துட்டா. ஸோ அதனால வெயிட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அது ஆனால் ப்ராப்ளம்லாம் இல்லை, அது அப்படியே போக நார்மல் ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நார்மல் ஆகிட்டா. அதுக்கப்புறம் இப்போ சாப்பாடுக்கெலாம் அட்டகாசம் பண்ணின்னு தான் இருக்கா. சாப்பிட வைக்க கஷ்டமாக தான் இருக்குது. அது என்ன பண்ணுறது, எல்லா குழந்தைங்களும் அப்படி தான் இருக்கும். அது அப்படிதான். ஆமாம், அது நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்தா கொஞ்சம் என்னமோ பெருசாக இருக்கும் போது தான் தெரியும். ஆனால் நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்கன்னா, இது தம்மத்தோண்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷாக் ஆயிடுவீங்க. ஸோ அவ்வளோதான். அதான் எல்லோரும் லவ் ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்ட சொல்லுவாங்க. எங்களுக்கு வந்து எனக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு இந்த ஸ்டோரி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன்.
ஸோ வேற ஏதாவது வேற ஏதாவது இருக்கா? வேற இல்ல. நெக்ஸ்ட் வீடியோ. அவ்வளோதான். வேற இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். இதே மாதிரி வேற இன்னும் நிறைய ஸ்டோரிலாம் இருக்கு. ஸோ நீங்கள் பாருங்க, பார்த்துட்டு ஷார்ட் அண்ட் கமெண்ட் ஸ்வீட்டா பண்ணுங்க. சொல்லிட்டோம். ஆமாம், ஷார்ட்டாக சொல்லிட்டோம். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் எங்களோட இன்ஸ்டாகிராம், யூடியூப்போட ஆடியன்ஸ் வேற, இன்ஸ்டாகிராம் ஆடியன்ஸ் வேற. ஸோ நிறைய பேர் யூடியூப்ல இருக்கவங்க இன்ஸ்டாகிராம் பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்ஸ்டாகிராமோட எங்களோட ஐடியோட ஸ்க்ரீன்ஷாட் நான் சைடில் போடுறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எங்களோட காமெடி வீடியோஸ் வரும், எங்கள் அம்மாவோட வீடியோஸ் வரும், பாப்பாவோட ரீல்ஸும் வரும் அதில். அது மறக்காமல் பாருங்கள். அவ்வளோதான். பாய். எல்லாரும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். வேறு எதாவது நான் சொல்ல மறந்துட்டேனா? வேறு எதுவும் இல்லை. அவ்வளோதான். பாய். Bye.